கொஞ்சமாக நெய் விட்டு நான் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிறேன். இந்த ரவை மேலே அதுக்கப்புறம் நம்ம நெய் வந்து ஊற்றி வறுக்கணும். இப்போதைக்கு கொஞ்சமாக நெய் விட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கோங்க. நான் வந்து சூடாக காய்ச்சி வச்சுருக்க அந்த பாலை வந்து இந்த ரவையோடு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நீங்கள் உருண்டை பிடிங்க. இந்த ரவா லட்டுக்கு நான் வந்து அரை கிலோ ரவை எடுத்துக்கிறேன். அதுக்கு வந்து நீங்கள் ஒரு பால் பாக்கெட், அரை லிட்டர் பால் பாக்கெட் போதும். இதை நான் நல்லா காய்ச்சிக்கிறேன். தண்ணி ஊற்றக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து ரவா லட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு பால் நல்லா நம்ம சூடாக காய்ச்சி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் நான் வந்து அரை கிலோ ரவைக்கு வந்து 50 நெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் திராட்சை நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். திராட்சை முந்திரி வறுக்கிறதுக்காக நான் கொஞ்சோண்டு 50 நெய்யில் கொஞ்சமாக விட்டுக்கிறேன் கடாயில். மீதி நெய் வந்து ரவை வறுக்கிறதுக்காக நான் எடுத்து வச்சுட்டேன். திராட்சையை வந்து நல்லா நெய்யில் கொஞ்சம் வறுத்துட்டேன். அடுத்து என்ன பண்ண போகிறேன், அது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து வந்து அதே கடாயில் நான் வந்து முந்திரி 50 முந்திரி வந்து நான் கொஞ்சம் நெய்லேயே வறுத்து எடுத்துக்கிறேன். நீங்கள் தனித்தனியாக உடச்சி கூட எடுத்துக்கலாம். நான் அப்படியே கொஞ்சம் முழுசாக போட்டுக்கிறேன். இது வந்து முந்திரி நல்லா வறுத்துட்டேன். இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். நான் வந்து ஏலக்காய் வந்து நெய்யில் கொஞ்சம் போட்டுக்கிறேன். வறுத்துட்டு இதையும் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ரவை வறுக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக வந்து நெய் விட்டுக்கிறேன். அரை கிலோ ரவை. இது வந்து அரை கிலோ ரவைக்கு வந்து கொஞ்சமாக நெய் விட்டு நான் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், லாஸ்ட்டில் இந்த கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குல்ல அந்த நெய்யை வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். அவ்வளோதான். இந்த மாதிரி கொஞ்சம் பேலன்ஸ் இருக்க நெய்யை வந்து சேர்த்துக்கிறேன். அரை கிலோ ரவைக்கு 50 கிராம் நெய் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். ரொம்ப அந்த கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு அந்த மாதிரி வறுக்கணும் அவசியம் இல்லை. நல்ல வாசனை, ரவை வாசனை வர வரைக்கும் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கோங்க. நான் இப்போ நான் இறக்க போகிறேன். நான் இதில் தான் வந்து ரவை லட்டு பிடிக்க போகிறோம். முந்திரி திராட்சை எல்லாம் வந்து ஒரே பிளேட்டில் நான் வச்சுருக்கேன். இந்த ஒரே தட்டில் வந்து நான் வந்து ரவையை கொட்டி வச்சுக்கிறேன், வறுத்த ரவையை. இப்போ வந்து நம்ம சூடாக இருக்கிற பாலில் தான் வந்து நம்ம பிடிக்கணும். இப்போ எனக்கு வந்து பால் வந்து நான் இன்னும் கொஞ்சம் நல்லா காய்ச்சிக்கிறேன். ஏன்னா நான் ரொம்ப காய்ச்சல இந்த பாலை ரொம்ப சுட பிடிக்கணும். அதுக்காகவே நான் வந்து இன்னும் கொஞ்ச நேரம் இந்த பால் கொதிக்கட்டும். இப்போ வந்து நான் வறுத்த ரவையில் வந்து கொஞ்சமாக நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா எல்லா ஸ்வீட்டுக்கும் வந்து உப்பு போடணும்ல, அதுக்காக நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உப்பு போடணும்னா கொஞ்சம் டேஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும். எல்லா ஸ்வீட்லேயும் வந்து நீங்கள் கொஞ்சம் உப்பு போடுங்க, டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இப்போது இந்த நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன்னா, அரை கிலோ ரவைக்கு நான் வந்து 1 டம்ளர் சுகர் வந்து சேர்த்துக்கிறேன். எனக்கு இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஏன்னா ஓவர் சுகராக ஆகிடக்கூடாது. அதுக்காக வந்து 1/2 கிலோ ரவைக்கு நான் 1 டம்ளர் நான் வந்து சுகர் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இது நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து சூடாக காய்ச்சி வச்சுருக்க அந்த பாலை வந்து இந்த ரவையோடு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நீங்கள் உருண்டை பிடிங்க. நல்லா சூடாக இருக்கட்டும். ரவை வந்து கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கட்டும். பால் தெளித்து நீங்கள் இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லா டைட்டாக பிடிங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பால் தெளித்து இந்த மாதிரி உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா சூடாக தான் நீங்கள் பிடிக்கணும். பாலும் சூடாக இருக்கணும், ரவையும் சூடாக இருக்கணும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக பால் நல்லா சேர்த்து பிடிச்சி வச்சுக்கிறேன். இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நிறைய பேர் பாகு எடுத்து செய்வாங்க. நல்லா கொஞ்சம் சுகரை வந்து மெல்ட் பண்ணிவிட்டு அது கூட வந்து இந்த ரவையை சேர்ப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் கொஞ்சம் நல்லா டைட்டாக பிடிங்க. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் வராத மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா கொஞ்சம் டைட்டாக பிடி. நல்லா கொஞ்சம் உருண்டையை வந்து நல்லா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து வந்து உருண்டை பிடிங்க. இது வந்து நாங்கள் எல்லாமே வந்து இந்த மாதிரி ரவுண்டாக வந்து உருண்டை பிடிச்சாச்சு. ஃபஸ்ட் டைம் வந்து பால் தெளித்து பண்ணும்போது கொஞ்சம் வராத மாதிரியே இருந்தது. நீங்கள் யாராச்சும் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரவா லட்டு நீங்கள் செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வராத மாதிரியே இருக்கும். ஃபஸ்ட்டு பால் தெளித்து இந்த மாதிரி நல்லா நீங்கள் ரவுண்டு ஷேப்புக்கு நல்லா உருட்டிக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஆக ஆக வந்து கொஞ்சம் நல்லா கெட்டியாகிடும். இது பாருங்கள், எனக்கு சூப்பராக வந்துடுச்சு. சுகரும் வந்து கரெக்டாக இருக்குது. டேஸ்ட்டு இந்த 1/2 கிலோ ரவைக்கு வந்து 1 டம்ளர் நான் சுகர் சேர்த்தேன். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. நெய்யும் சின்ன ஒரு 50 கிராம் நெய் வந்து நான் சேர்த்துருக்கேன். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கு. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்களா இருந்தால் நான் சொன்ன அந்த அளவோடு நீங்கள் சேர்த்து பாருங்கள். டேஸ்ட் நிஜமாக ரொம்பவே நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னுடைய வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.